அனைவருக்கும் வணக்கம். சென்ற 2 தினங்களுக்கு முன்னால் ஆப்கானில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த குண்டுவெடிப்பில் 30 பேருக்கு மேல் இறந்து போயினர். அது மருத்துவமனையில் நடந்த குண்டுவெடிப்பு, இராணுவ மருத்துவமனையில் நடந்த குண்டுவெடிப்பு. அதற்கு முன்னால் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்பு குருதுவாரில் நடந்த குண்டுவெடிப்பு. இந்த 2 குண்டுவெடிப்புகளுக்கும் பின்னால் இருந்த அமைப்பு ISIS அமைப்பு, தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் என்று வெளியாகியிருக்கிறது. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவன் கேரளத்தைச் சேர்ந்த முகமது ஹுசைன் என்பவன் தொடர்புடையவனாக இருக்கிறான். அதாவது ஆப்கானிஸ்தான் காபூலில் நடந்த குண்டுவெடிப்பிற்கு இந்தியாவை சேர்ந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த 21 வயது நிரம்பிய ஒரு பொறியியல் பட்டதாரி மாணவன் ISIS அமைப்பில் சேர்ந்து இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியிருப்பதாக ஊடகங்கள் செய்தி தெரிவித்திருக்கின்றன. அதுபோல 3 தினங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பில் 30 பேர் இறந்து போயுள்ளனர். மருத்துவமனையில் நடந்த குண்டுவெடிப்பு. அதாவது ISIS அமைப்பு முஸ்லீம் நாடுகளிலே குண்டுவெடிப்பு எடுத்து முஸ்லீம்களே கொன்று கொண்டிருக்கிறது. சீக்கியர்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்தியர்களை கொன்றது என்றால் இப்பொழுது முஸ்லீம்களே கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் ISIS அமைப்பை தவிர வேறு எந்த ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு நிகழ்வையும் ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அங்கு குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இஸ்லாமியர்களே கொள்ளுவோம் என்று ஒரு பிரகடனத்தை செய்திருக்கிறது ISIS அமைப்பு. اینجا یک نفر از دو سر مفتید ما 50 هفتاد سعی کردم که یک نفر نورشی سرعتی داشت در آمد داخل ضربه کرد. پس برام شاجور خالی خیز انداخت دیگه شاجور خود کرد. پس دیگه در آمد دیگه باز ما یسو کندیم دیگه ندیدیم که داخل چه رقم شد چی نشد. با تاسف 13 تن از هموطنان ما که به شمول کارمندای شفاخانه هستند، دکترها، نرسا، نوزادا حتی که اینا رحم نکردن و کشتن، 13 تن به شهادت رساندن، 15 تن دیگه در این رویداد تروریستی زخمی شدن. On the Gurudwara, has any group claimed responsibility? We are yet to hear, Niranjan, of any group claiming responsibility, but the basic details are that this Gurudwara is in Shore Bazaar area of Police District 1 in Kabul, which is a neighborhood which has some Sikh community living there. And it's a microscopic minority of Sikhs in Afghanistan, and yet they get targeted like this. The first time that this happened. 11 people are reported dead, another dozen odd injured. It was a suicide bombing and an attack, a typical Kabul Taliban style. But of course, nobody has yet claimed responsibility for it because of late, Niranjan, more than Taliban, the Islamic State has become a problem in Afghanistan as well. The authorities have taken control of the area after eliminating the terrorists, and everyone in
ما مجبور مكلف هستیم که به کل شهیدان را میگیریم، پشتکارش میگیریم، ریاست جمهوری میریم که اشبال غنی میشینیم، درد غم خود خودش میگیریم. اگر غم وار نخود ما مجبور مکلف هستیم که دکانه خود بند کنیم که یارا ببرن در ریاست جمهوری در پیش باریم. ஒரு தாக்குதல் நடத்தியவன் முகமது முசைன் என்பவன். அவன் கேரள மாநிலத்தை சேர்ந்தவன். கேரளத்தில் ஆளும் கம்யூனிஸ்டுகளும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் பயங்கரவாத இயக்கங்களை ஊக்குவித்து வருகிறது. கேரளா, மலப்புரம் மற்றும் காசர்கோடு, கண்ணூர் போன்ற பல இடங்களில் இஸ்லாமிய பயங்கரவாதம் மிக அதிக நிலையில் வளர்ந்து வருகிறது. அவர்கள் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்டவர்கள் ISIS அமைப்பு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தேசிய புலனாய்வு அமைப்பானது கண்டறிந்திருக்கிறது. இப்பொழுது குருதுவாரில் நடந்த இந்த குண்டுவெடிப்பிற்கும் அவர்கள் தான் காரணம். மாறாக இத்தகைய அமைப்புகள் தான் ISIS போன்ற அமைப்புகளுக்கு கேரளத்திலிருந்து ஆட்கள் சென்று அவர்கள் சீக்கிய குருதுவாராக்கள், ஆப்கானிஸ்தான் உள்ள குருதுவாராக்களை வெடிகுண்டு வெடிக்கச் செய்து 30 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அப்போ இது என்ன புரிகிறது என்றால், கேரளத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் 21 வயது நிரம்பிய ஒரு பட்டதாரி மாணவன், அவன் ஆப்கானிஸ்தானோட குருதுவாராவை வெடிகுண்டு வைத்து தற்கிறான் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும், அது மதம். அதாவது இஸ்லாமிய மதத்திற்காக தான் மனித வெடிகுண்டாக மாறி பலரை கொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான். ஆனால் இத்தகைய சிந்தனைகளை செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட இந்த அமைப்புகளுடன் நெருங்கி தொடர்பு வைத்திருக்கிறது. ISIS அமைப்பு தொடர்புடைய தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளுடன் நெருங்கி தொடர்பு வைத்திருக்கிறது. அதுபோல் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் அரசும் இந்த தொடர்புடைய தீவிரவாதிகளுடன் நெருங்கி தொடர்பு வைத்திருக்கிறது. முஸ்லீம் லீக் கட்சி தொடர்பு வைத்திருக்கிறது. ஆகவே இந்துக்கள் ஒன்று உணர வேண்டும், முஸ்லீம்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் அவர் மதத்திற்காக தன் மற்ற மதத்தினரை கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர் ISIS மற்றும் லஷ்கர்-இ தொய்பா, தாலிபான் போன்ற அமைப்போடு தொடர்புடையவர் இருக்கிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது. Islamic State had claimed responsibility. Islamic State terrorists had targeted the Kabul Gurdwara. Now, one of the terrorists was an Indian from Kasargod in Kerala, an Islamic State terrorist. He's now been identified as Muhammad Mohsin. Now, Mohsin was a 21-year-old engineering student at Kasargod in Kerala before he fled to Afghanistan in 2016 to join the Islamic State. Remember, a number of youngsters from Kerala, highly radicalized by certain elements, they had gone to fight with the Islamic State. They'd started a new module of the Islamic State in Afghanistan. Now, India Today's executive editor Sandeep Unnithan breaking this big story for us here on India Today. He joins us for more. Sandeep, this is extremely distressing. An engineering student from Kasargod in Kerala was the terrorist involved in this suicide terror attack at a Gurdwara. What? சென்ற ஆண்டு ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு தாக்குதல் இருந்தது. அந்த தாக்குதலுக்கு தௌஹீத் ஜமாத், IS அமைப்பு காரணம். அந்த தாக்குதல் ஜமாத்தில் தொடர்புடைய அந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பல இஸ்லாமியர்களை ஸ்ரீலங்கா அரசு கைது செய்திருக்கிறது. மாறாக தௌஹீத் ஜமாத் மற்றும் ISIS அமைப்பில் தடை செய்திருக்கிறது ஸ்ரீலங்காவில். அந்த தாக்குதல் தொடர்புடையவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆப்கானிஸ்தான் காபூலில் நடந்த குண்டுவெடிப்பிற்கும் ஸ்ரீலங்காவில் தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு. இரண்டுமே ISIS அமைப்பு தொடர்புடையது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தொடர்புடையவராக இருக்கிறார்கள், கேரளத்தைச் சேர்ந்தவர் தொடர்புடையவராக இருக்கிறார்கள். அதுபோல் ஆப்கானிஸ்தான் நடந்த குண்டுவெடிப்பிற்கும் தமிழகம் மற்றும் கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ISIS அமைப்பு தமிழகத்திலும் மற்றும் கேரளாவிலும் மிக பலமாக வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. அதற்கு ஆள் சேர்க்கும் பணிகளில் பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த முஸ்லீம் ஜமாத்துகளும் துணை போகின்றன. மற்றும் இந்த PFI, பாப்புலர் பிராண்ட் போன்ற கட்சிகள் இவர்களுக்கு ISIS அமைப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவது தெளிவாக புரிகிறது. இலங்கை தொடர் குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய 9 பேரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஈஸ்டர் பண்டிகை அன்று தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் உள்ளிட்ட 8 இடங்களில் சங்கிலி தொடர் குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டன. 350க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ISIS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் குண்டுவெடிப்பு தொடர்பாக தேடப்படும் தீவிரவாதிகளின் புகைப்படங்களை இலங்கை அரசு வெளியிட்டுள்ளது. 2 பெண்கள் உட்பட 9 பேரின் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கும் இலங்கை அரசு தீவிரவாதிகளின் விவரங்கள் தெரிந்தால் 0094718591 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என்று அறிவித்துள்ளது.
இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்தது காங்கிரஸ் அரசு. அதில் ஜெயராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டை தடை செய்தார். ஆனால் அது மோடி அரசின் மீது அபாண்டமாக பழி சுமத்தி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துவதாக கூறி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வன்முறையை தூண்டியது. அது பல இடங்களில் ஜல்லிக்கட்டு பாஜக அரசு தடை செய்திருப்பது போல ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தி பல இடங்களில் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் பொழுது ஒசாமா பின் லாடன், அல்-கொய்தா, அது மட்டும் இல்லாமல் ஒசாமா பின் லாடன் அமைப்பு, தாலிபான் போன்ற அமைப்பினருடைய படங்களை முஸ்லீம்கள் ஏந்தி வந்திருக்கிறார்கள். தடா ரஹீம் தேசிய லீக் கட்சி இதனுடைய தொடர்புடையதாக இருந்திருக்கிறது. இது குறித்து நாம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்திருந்தோம். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. அது 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒசாமா பின் லாடனுடைய படத்தை வண்டி இருசக்கர வாகனங்களில் ஒட்டி தெருவெங்கு பவனி வந்தவர்கள் சென்னையை சேர்ந்த சில இஸ்லாம். ஆனால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது? ஆனால் இப்போ இந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. பலர் இறந்து போயிருக்கிறார்கள். இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஆரம்பத்திலேயே கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் தீவிரவாதம் தொடர்ந்து தலை தூக்கும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தமிழகத்தில் மேலூரை சேர்ந்த இமாம் அலி ஒசாமா பின் லாடன் இறந்த நாளுக்கு அஞ்சலி செலுத்துவதும், ஜல்லிக்கட்டுக்கு பாஜக மோடி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஒசாமா பின் லாடன் படத்தை வண்டிகளில் ஒட்டியிருந்ததும், காவலர் வில்சன் அவர்களை சுட்டுக் கொன்றவர்கள் ISIS அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெளிவாக தெரிகிறது. இத்தகைய அமைப்புகளுடன் தான் திராவிட முன்னேற்ற கழகமானது கூட்டணி வைத்திருக்கிறது. இவர்கள் முஸ்லிம்களோட ஓட்டிற்காக இந்த தேசத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புடன் கூட்டணியை அமைத்திருப்பது ஏன்? இது குறித்து இந்துக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். Of a group photograph all wearing t-shirts with the ISIS emblem. The picture went viral on social media. Now the group claims they're not supporters of ISIS but were celebrating the gesture to release Indian nurses unharmed as part of Eid. Of course, this has created a huge amount of controversy with the ISIS t-shirts being worn. These 2 men being taken into custody by the police, but they continue to maintain that they were not supporting the group. They were just supporting the decision to release the nurses. Let's go over to Sam Daniel for more on this story. Sam, tell us more about this arrest and what those arrested are maintaining. Well, Kajori, these pictures of 26 young men from Ramanathapuram sporting t-shirts with emblems of the ISIS, the group that's fighting against the governments in Iraq and Syria, appeared soon after the Eid festival last week. And at that time, police had interrogated many people, and after that, last night they were arrested 2 youngsters called Abdul Rahman and Rilwan, both of them for abetting insurgent activity in India. The police claimed that these 2 youngsters are strong supporters of ISIS and they've been collecting supporters in Ramanathapuram. ISIS அமைப்பு மற்றும் தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, PFI இவர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கூட்டணி வைத்துள்ளது. இஸ்லாமியர்களுடைய ஓட்டிற்காக பயங்கரவாத இயக்கங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் தமிழகத்தில் வளர்ந்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சியும் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆகவே இந்துக்களாகிய நாம் நம்மை தற்காத்துக்கொள்ள, நம்ம தேசத்தை தற்காத்துக்கொள்ள இது போன்ற தீவிரவாத இயக்கங்களுடைய நடவடிக்கைகளை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும், தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தீவிரவாத செயல்கள் நடைபெறுவது தடுக்கப்படும், உயிர் சேதங்கள், குண்டுவெடிப்புகளிலிருந்து இந்துக்களை பாதுகாக்க முடியும். இந்துக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வர வேண்டும். இப்பொழுது நாடு முழுக்க மிகப்பெரிய தீவிரவாத செயல்கள் அரங்கேற்று வந்து கொண்டிருக்கின்றன. பல இடங்கள் குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த 6 ஆண்டுகள் இந்த குண்டுவெடிப்பு இந்தியாவில் நிகழவில்லை. காரணம் பாஜக மோடி அரசு இருக்கின்ற ஒரே காரணத்தால். ஆனால் ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்காளதேசம், காஷ்மீர், பாகிஸ்தானை தொடர்ந்து இந்துக்கள் பலர் கொல்லப்படுவதும், வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதும், ஆலயங்கள் தகர்க்கப்படுவதும், இந்து பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவதும், அவர்கள் கட்டாய மதமாற்றத்துக்கு முஸ்லீமாக மதமாற்றம் செய்யப்படும் அதிகரித்து வருகிறது. அது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் இப்போ ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்துக்கள் துணைக்கண்டத்தில் ISIS மற்றும் தாலிபான் தீவிரவாதிகளால், அதோடைய ஆதரவு பெற்ற ஜெய்ஷ் இ முகமது மற்றும் PFI, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, STP போன்ற அமைப்புகளால் துன்புறுத்தப்படுவது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. ஆக இந்துக்கள் இது குறித்து விழிப்புணர்வு அடைய வேண்டும். இந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்வது மூலம் மட்டுமே நமது மக்களை நாம் பாதுகாக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.